Hey iconic viewers, வணக்கம் and welcome to our channel Icon. 10 சாதாரண மனுஷங்களுக்கு மத்தியில ஒரு ஹீரோவா திகழ்றதே பெரிய விஷயம்னா 1000 ஹீரோக்களுக்கு மத்தியில ஒரு சூப்பர் ஹீரோவா திகழ்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி இந்திய சுதந்திரத்துக்கு போராடின ஆயிரக்கணக்கான ஹீரோக்களுக்கு மத்தியில ஒரு சூப்பர் ஹீரோவா திகழ்ந்த ஒருத்தர் தான் இந்தியாவின் வீர திருமகன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஒரு மனுஷன் 100 வயசு தாண்டி வாழ்றதே அபூர்வமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த 1897 ஆண்டிலிருந்து இப்ப 2024 வரைக்கும் 127 ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாருன்னு பல செய்திகள் வந்திருந்தாலும் அவரோட மரணத்தை விசாரிச்ச விசாரணை கமிஷன் அவர் இறந்துட்டாருன்னு உறுதிப்படுத்தி இருந்தாலும் இன்னும் அவர் சாகல. அவர் எங்கேயோ இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு நம்புற ஒரு கூட்டம் இன்னமும் இருக்கு. இந்த நம்பகத்தன்மை இல்லாம போக என்ன காரணம் அப்படிங்கிறதையும் உங்களோட ரத்தம் கொடுங்க நான் சுதந்திரம் வாங்கி தரேன்னு சொல்லி சுதந்திர புரட்சி தீய பல இளைஞர்கள் மனசுல விதைச்ச அந்த மாவீரர் தீயில கருகி போன அவரோட கடைசி நிமிஷங்களையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது நேதாஜியின் இறுதி நிமிடங்கள். இந்த சேனல் ஐகான். அது 1945 ஆகஸ்ட் 18ஆம் தேதி மதியம் 2 மணி. தைவான் நாட்டு தாய்பே சிட்டியில் இருக்கிற தாய் ஹோக்குங்கிற இடத்துல இருந்து அந்த ஜாப்பனீஸ் ஃபைட்டர் பிளேன் பறக்குது. பறந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மிகப்பெரிய சத்தத்தோட அந்த விமானத்தோட என்ஜின் வெடிக்குது. அந்த விமானம் கண்ட்ரோல் இழந்து உடைஞ்சு விழுந்து தீ பத்துது. அந்த ஸ்பாட்லயே பைலட்டும் கோ பைலட்டும் இறக்குறாங்க. ஆனா இந்த தருணத்துல நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோட இருக்காரு. விமானத்தோட ஃபியூயல் டேங்க் பக்கத்துல நேதாஜி உட்கார்ந்து இருந்ததால அந்த ஃபியூயல் டேங்க் உடைஞ்சு அதுல இருந்த எரிபொருள் நேதாஜியை மொத்தமா நனைச்சிருந்துச்சு. விமானத்தோட மெயின் கதவு தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வழியா போனா தான் மேல தீ பிடிச்சுக்கும் அப்படின்னு நினைக்கிற நேதாஜி அந்த விமானத்தோட எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியே வர முயற்சிக்கிறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த கதவை திறக்க முடியாம போது. உயிர் பிழைக்கணும்னா அந்த கொழுந்து விட்டு எரியிற மெயின் கதவை தாண்டி தான் போகணும்னு முடிவு பண்றாரு நேதாஜி. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி யார் இந்த சுபாஷ் சந்திர போஸ், எதனால இவருக்கு இப்படி ஒரு கிரேஸ், எங்க எதுக்கு போறப்போ இந்த விமான விபத்து நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். 1897 ஜனவரி 23ஆம் தேதி ஜானகிநாத் போஸ் பிரபாபதி போஸ் தம்பதிக்கு 9வது மகனா பிறந்தவர் தான் சுபாஷ் சந்திர போஸ். சின்ன வயசுலேயே படிப்புல ஆர்வமிக்கவராகவும் துடிப்பான சிறுவனாகவும் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் லண்டனுக்கு போய் ஐசிஎஸ் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகுறாரு. ஐசிஎஸ் அப்படிங்கிறது இங்க ஐஏஎஸ் மாதிரியான ஒரு படிப்பு. ஆனா அங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்ய விரும்பாத சுபாஷ் சந்திர போஸ் அந்த டிகிரியை கூட வாங்காம இந்தியா வந்துடுறாரு. இந்தியா வர்ற சுபாஷ் சந்திர போஸுக்கு காங்கிரஸோட கொள்கைகள் பிடிச்சு போக அவரு தன்னை காங்கிரஸ்ல இணைச்சுக்கிறாரு. காங்கிரஸ்ல இணைஞ்சு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சுபாஷ் சந்திர போஸ் பல முறை கைதும் செய்யப்படுறாரு. இப்படியே போயிட்டு இருக்க 1938 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. காங்கிரஸ்ல மகாத்மா காந்திக்கும் இவருக்கும் ஆரம்பத்துல இருந்தே முரண் இருக்க 1939 ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி அதுக்கு அகில இந்திய தலைவரா சுபாஷ் சந்திர போஸும் தமிழக தலைவரா ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பதவியேற்றுக்கிறாங்க. அப்ப பேசுற அவரு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் தமிழனா பிறக்கணும்னு பேசுறாரு. அது மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல இடம் பிடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, ஆங்கிலேயர்களை விரட்ட நாம தீவிரமா போராடணும்னு எழுச்சி பொங்க பேசுறாரு. குறிப்பா நீங்க உங்களுடைய ரத்தத்தை கொடுங்க நான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரேங்கிற இந்த பேச்சு இந்தியா முழுக்க சுபாஷ் சந்திர போஸ்க்கான அலையை உருவாக்குது. இந்தியாவோட மூல முடுக்குல எல்லாம் சுபாஷ் சந்திர போஸோட புகழ் பரவ ஆரம்பிக்குது. இந்த நிலையில ஒரு நாள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மக்களை தூண்டுறாருன்னு ஆங்கிலேயர்களால கைது செய்யப்படுற சுபாஷ் சந்திர போஸ் சிறையில அடைக்கப்படுறாரு. அந்த சமயத்துல 1940 2ஆம் உலக போரோட துவக்கத்துல பிரிட்டிஷ் படைகள் பல இடங்கள்ல தோக்குது.
அப்பதான் நம்ம சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு ஐடியா தோணுது. அகிம்சை அகிம்சைன்னு காந்தியடிகளோட வழியிலேயே போராடுனா நமக்கு சுதந்திரம் கிடைக்க லேட் ஆகும். அதுக்கு பதிலா இப்ப இந்த இரண்டாம் உலகம் போர் நடந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல பிரிட்டிஷ்க்கு எதிராக இருக்கிற நாடுகள் கூட சேர்ந்து அவங்க உதவியோட பிரிட்டிஷ்காரங்களை விரட்டி அடிக்கணும்னு முடிவு பண்றாரு. ஆனா இப்ப அவர் இருக்கிறது சிறையில. தான் நினைச்சது நடக்கணும்னா தான் வெளியே போயே ஆகணும்னு முடிவு பண்ற சுபாஷ் சந்திர போஸ் சிறைக்குள்ளேயே உண்ணாவிரதம் இருக்கிறாரு. பிரிட்டிஷ் அதிகாரிகள்லாம் உண்ணாவிரதத்தை கைவிட்டுடுங்கன்னு எவ்வளோ சொல்லியும் சுபாஷ் சந்திர போஸ் கேட்கல. ஐயோ இவருக்கு எதனா ஆச்சுன்னா அது இந்தியா முழுக்க பெரிய பிரச்சனையா வெடிக்கும்னு பயந்து ஆங்கிலேயர்கள் அவரை விடுதலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் அவர் நினைச்சபடியே 1941 தன்னோட நண்பர்கள் உதவியோட மாறு வேஷத்துல கார்ல ட்ரெயின்லன்னு டிராவல் செஞ்சு ஆப்கானிஸ்தான் நாட்டோட தலைநகரான காபூலுக்கு போறாரு. அங்க இத்தாலி நாட்டு தூதரக அதிகாரிங்க கிட்ட தான் யாருங்கிறத சொல்லி தான் அந்த நாட்டுக்கு போக விரும்புறதையும் சொல்றாரு. அவங்களும் அதை அந்த நாட்டுல சொல்றாங்க. அந்த நாட்டுல இருந்து பதில் வர கொஞ்ச நாள் ஆகுது. அது வரைக்கும் அங்கேயே பொறுமையா காத்திருக்காரு நேதாஜி. அப்ப இத்தாலி நேதாஜியை அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போக 2 சிறப்பு அதிகாரிகளை அனுப்புறாங்க. அவங்க கூட மார்ச் 18 ரஷ்யா வழியா இத்தாலி போக இருந்த அவருக்கு எதிர்பாராத விதமா ஜெர்மனி நாட்டில இருந்து ஹிட்லர் கிட்ட இருந்து அழைப்பு வருது. அதை ஏத்துக்கிற நேதாஜி ஜெர்மனி நாட்டோட தலைநகரான பெர்லினுக்கு போய் சர்வாதிகாரியான ஹிட்லரை சந்திச்சு உதவி கேட்க ஹிட்லரும் இந்தியாவோட சுதந்திரத்துக்கு ஆதரவு தரோம்னு வாக்கு கொடுக்கிறாரு. அதன்படி ஜெர்மனி நாட்டில் 4000 பேர் கொண்ட இந்திய ராணுவ படையை உருவாக்குறாரு நேதாஜி. இரண்டாம் உலக போர்ல ஜப்பான் பல இடங்களை ஜெயிச்சு கைப்பற்றினதையும் பிரிட்டிஷ் ராணுவம் ஜப்பான் கிட்ட சரணடைகிறதையும் பார்க்கிற நேதாஜி அடுத்ததா ஜப்பான் கிட்ட போய் அவங்களோட உதவியை நாடணும்னு முடிவு பண்றாரு. ஆனா அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் படையோட கப்பல்கள் கடல்ல உலவிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல எப்படி அவங்க கண்ணில் படாம ஜப்பான் போகணும்னு யோசிக்கிற நேதாஜி நீர்மூழ்கி கப்பல் வழியா போக முடிவு செய்யறாரு. எங்க பார்த்தாலும் குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல நீர்மூழ்கி கப்பல்ல பயணிக்கிறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சும் தன்னோட உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம 3 மாசம் நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் செஞ்சு சுமித்ரா தீவுக்கு போய் அங்கிருந்து விமானம் மூலமா ஜப்பான் போறாரு நேதாஜி. அங்க அவரை பெருசா வரவேற்ற ஜப்பான் அரசு இந்தியாவோட விடுதலைக்கு உதவுறோம்னு வாக்குறுதியும் கொடுக்குது. அங்கிருந்து சிங்கப்பூர் போற நேதாஜி பல்வேறு நாட்டு ராணுவ அதிகாரிகளை சந்திச்சு போர் வியூகங்களை அமைக்கிறாரு. 1943 சுதந்திர இந்திய அரசாங்கத்தை சிங்கப்பூர்ல அமைக்கிற நேதாஜி அதுக்கு தானே பிரைம் மினிஸ்டராகவும் ராணுவ படை தளபதியாகவும் ஆகிறாரு. நேதாஜி சுதந்திர இந்தியா அரசாங்கத்துக்குன்னு தனி பேங்க் ஒன்று உருவாக்க நினைக்கிறாரு. கூடவே தன்னோட இந்திய ராணுவ படையை பலப்படுத்தவும் நினைக்கிறாரு. இதை நிறைவேற்ற நிறைய பணம் தேவைப்பட்ட நிலையில அந்த பணத்தை மக்கள் நன்கொடையாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேதாஜிக்கு அளிக்கப்பட்ட மாலைகள் லட்சக்கணக்கில் ஏலம் போக ஆரம்பிச்சது. பர்மால மட்டுமே ஏறத்தாழ 8 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலாகுது. இந்த பணத்தை எல்லாம் சேர்த்து தன்னுடைய ராணுவ படைக்கு தேவையான ஆயுதங்களை வாங்குறாரு நேதாஜி. அதுக்கப்புறம் இந்தியாக்குள்ள நுழையிற இந்திய தேசிய ராணுவம் கிட்ட பிரிட்டிஷ் ராணுவ படைகள் கொஞ்சம் கொஞ்சமா தோக்க ஆரம்பிக்குது. ஆஹா, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பிரிட்டிஷ்காரர்களை இந்திய தேசிய ராணுவம் விரட்டி அடிச்சிடும், இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிடும், டெல்லியில சுதந்திர கொடிய நேதாஜி ஏத்துவாருன்னு எல்லாருனாலையும் பேசப்பட்டுச்சு. இந்த நேரத்துல தான் யாருமே எதிர்பாராத சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது. பிரிட்டிஷ்க்கு ஆதரவா அமெரிக்கா களமிறங்குது. 1945 ஏப்ரல் 30 ரஷ்ய படைகள் ஜெர்மனியோட பெர்லின் நகரை கைப்பற்றுது. இனி தப்ப வழி இல்லைன்னு நினைக்கிற ஹிட்லர் தன்னோட உயிரை மாய்ச்சுக்கிறாரு. ஆகஸ்ட் 6 ஜப்பான் நகரங்களான ஹிரோஷிமா நாகசாகி மேல அணுகுண்ட பொழியுது அமெரிக்க படை. நமக்கு உதவுன 2 நாட்டுக்குமே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கே, இனி அடுத்து என்ன பண்ணலாம்னு நேதாஜி நினைச்சிட்டு இருக்கிறப்ப ஜப்பான் கிட்ட இருந்து நேதாஜிக்கு ஒரு தகவல் வருது. அதுல ரஷ்யா பக்கத்துல இருக்கிற மஞ்சூரியாவுக்கு உங்களை பத்திரமா அனுப்பி வச்சிடுறோம், அங்க போய் அடுத்து என்ன பண்ணலாம்னு நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. இப்போதைக்கு இதுதான் சரின்னு முடிவெடுக்கிற நேதாஜி 1945 ஆகஸ்ட் 16 சிங்கப்பூர்ல இருந்து பேங்காக் போய் அங்கிருந்து இன்னொரு விமானம் மூலமா ஆகஸ்ட் 17 வியட்நாம்ல இருக்கிற சைகான் சென்றடை.
அடைகிறாரு. அங்க செய்கோன்ல ஒரு ஜப்பான் நாட்டு போர் விமானம் நிறுத்தப்பட்டிருக்கு. அதுல இருக்கிற எல்லாருமே ஜப்பான் ராணுவ அதிகாரிகள் தான். அந்த விமானத்துல இன்னும் 2 பேர் மட்டும்தான் பயணிக்க இடம் இருக்குன்னு தெரிய வர நேதாஜியும் இந்திய தேசிய ராணுவ தளபதியான ஹபிபுர் ரஹ்மானும் அந்த விமானத்துல ஏறுறாங்க. அவங்களோட சேர்த்து மொத்தம் 12 பேர் அந்த விமானத்துல இருக்காங்க. நேதாஜி வெளியே இருந்த தன்னோட ராணுவ படை சகாக்களை பார்த்து ஜெய்ஹிந்த்னு சொல்ல அந்த விமானம் சரியா 5 மணிக்கு பறக்க ஆரம்பிக்குது. இருட்ட ஆரம்பிச்சதுனால முன்னாடியே பிளான் செய்யப்படாத தொரான்கிற இடத்துல நிறுத்தப்படுது. அந்த ராத்திரி அத்தனை பேரும் ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. விமானிகள் விமானத்தோட வெயிட்டை குறைக்க அதுல இருக்கிற பொருட்களை கழிக்கிறாங்க. மறுநாள், அதாவது ஆகஸ்ட் 18, 1945 காலையில 5 மணிக்கே எல்லாரும் அதே விமானத்துல கிளம்புறாங்க. ரொம்ப நேரம் பயணம் செஞ்ச பிறகு எரிபொருள் ரீஃபில் பண்றதுக்காக அந்த விமானம் 12 மணி போல தைவான் நாட்டுல இருக்கிற தாய்பே சிட்டில தாய்ஹோகோல தரையிறக்கப்படுது. அங்க 2 மணி நேரம் ஹால்ட்ல இருந்த எல்லாரும் மதிய உணவு சாப்பிடுறாங்க. விமானத்துக்கு எரிபொருள் நிரப்பப்படுது. இந்த எரிபொருள் நிரப்பும் போதே அந்த பைலட் கவனிக்கிறாரு, விமானத்தோட லெஃப்ட் இன்ஜின்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஆனா அதை பெருசுபடுத்தாம புது இன்ஜின் நல்லா தான் இருக்கும்னு நினைச்சு விட்டுடுறாரு. இப்பதான் நான் முன்னாடி சொன்ன அந்த மொமெண்ட் வருது. அது 1945 ஆகஸ்ட் 18ஆம் தேதி மதியம் 2 மணி. தைவான் நாட்டு தாய்பே சிட்டில இருக்கிற தாய்ஹோக்குங்கிற இடத்துல இருந்து அந்த ஜாப்பனீஸ் ஃபைட்டர் பிளேன் பறக்குது. பறந்த கொஞ்ச நேரத்திலேயே ஒரு மிக பெரிய சத்தத்தோட அந்த விமானத்தோட என்ஜின் வெடிக்குது. அந்த விமானம் கண்ட்ரோல் இழந்து உடைஞ்சு விழுந்து தீ பத்துது. அந்த ஸ்பாட்லேயே பைலட்டும் கோ பைலட்டும் இறக்குறாங்க. ஆனா இந்த தருணத்துல நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உயிரோட இருக்காரு. விமானத்தோட ஃபியூயல் டேங்க் பக்கத்துல நேதாஜி உட்கார்ந்து இருந்ததுனால அந்த ஃபியூயல் டேங்க் உடைஞ்சு அதுல இருந்த எரிபொருள் நேதாஜிய மொத்தமா நினைச்சிருந்துச்சு. விமானத்தோட மெயின் கதவு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வழியா போனா தான் மேல தீப்பிடிச்சுக்கும்னு நினைக்கிற நேதாஜி அந்த விமானத்தோட எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியே வர முயற்சிக்கிறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த கதவை திறக்க முடியாம போகுது. உயிர் பிழைக்கணும்னா அந்த கொழுந்து விட்டு எரிகிற மெயின் கதவை தாண்டி தான் போகணும்னு முடிவு பண்றாரு நேதாஜி. அப்படி அவர் தாண்டி வர்றப்ப அவரோட உடம்புல எரிபொருள் இருந்ததால நேதாஜி மேல தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்தவங்க எல்லாம் அவரை காப்பாத்த அவரோட ட்ரெஸ்ஸை கழட்ட ட்ரை பண்றாங்க. ஆனா அவரோட ஸ்வெட்டர் முழுசா கேசோலின்ல நனைஞ்சிருந்ததுனால தீ இன்னும் நல்லா பத்த ஆரம்பிக்குது. அதே சமயம் அந்த ஸ்வெட்டரை கழட்டவும் முடியாம போகுது. ஒரு வழியா தீயை அணைச்சு பெரிய அளவுல தீக்காயங்கள் கொண்டிருந்த நேதாஜிய பக்கத்துல இருக்கிற நான்மோன் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுது. ஆனா இரவு 8 மணி போல சிகிச்சை பலன் இல்லாம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்து போறாரு. மறுநாள் பேப்பர்லையும் ரேடியோவிலையும் நேதாஜியோட இறப்பு செய்தி வெளியாகுது. ஆனா அதை மக்கள் யாருமே நம்ப தயாரா இல்ல. அந்த ஆகஸ்ட் மாசத்திலேயே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சுபாஷ் சந்திர போஸ் உண்மையாவே இறந்துட்டாரா அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஒரு கமிஷன் ஒண்ணு அமைக்கிறாங்க. அந்த கமிஷனும் தகவல் எல்லாம் சேகரிச்சு நேதாஜி இறந்தது உண்மைதான்னு ரிப்போர்ட்டும் கொடுக்கறாங்க. ஆனா அப்பவும் யாருமே இதை நம்பல. அதுக்கப்புறம் 1946 ஜான் ஜி ஃபிட்ஜஸ்ங்கிற பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் ஒருத்தர் மறுபடியும் விசாரிக்க போறாரு. அங்க அவரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு சிகிச்சை அளிச்சதா சொல்லப்படுற டாக்டரை விசாரிக்கிறாரு. அதன்படி தன்னோட இறுதி நிமிடங்கள்ல தான் கூட இருந்த அந்த டாக்டர் கிட்ட இன்னைக்கு நைட்டு முழுக்க உங்களால என் கூட இருக்க முடியுமான்னு நேதாஜி கேட்டுக்கிட்டதாவும், கொஞ்ச நேரத்துல கோமா நிலைக்கு போன நேதாஜி அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே இறந்துட்டாருன்னு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. பல ஐ விட்னஸ்கள், நேதாஜி கூட பயணிச்ச பேசஞ்சர்ஸ், நேதாஜிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர், நர்சஸ்னு அதுக்கப்புறமும் பல தடவை விசாரணை நடத்தப்பட்டு நேதாஜியோட இறப்பு உறுதி செய்யவும் பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேல டோக்கியோல இருக்கிற ரெங்கோஜிங்கிற கோவில்ல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அஸ்தி மக்கள் பார்வைக்கு இப்போ வரைக்குமே வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இவ்ளோ தெளிவா இத்தனை ரிப்போர்ட்ஸ் இருந்தும் நிஜமாவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாருன்னு பலரும் நம்பாததுக்கு காரணம் ஒரு சிலது இருக்கு. அதுல ஒன்னாவது, பின்னால விசாரிச்சப்ப தைவான் நாடு எங்க நாட்டுல அப்படி எந்த ஒரு ஃபிளைட் கிராஷும் நடக்கலன்னு சொன்னது. ரெண்டாவது, கேமராலாம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு போட்டோ ஆதாரம் கூட இல்லாதது. மூணாவது, சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு ஓடி வந்த பத்திரிகையாளர்கள் யாரும் அவரை பார்க்க அனுமதிக்கப்படாதது. நாலாவது, ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய தங்கை விஜயலட்சுமி ஒரு முறை பப்ளிக் மீட்டிங்ல பேசுறப்ப
நான் ஒரு தடவை ரஷ்யா போயிருந்தப்ப ஒரு மனிதனை சந்திச்சேன். அவர் யாருன்னு சொன்னா இந்திய மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்கன்னு சொல்ல, அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நேரும் அவர் பேச விடாம தடுத்தது. 5வது, நேதாஜியோட வாரிசுகள் ரென்கோஜி கோவில்ல இருக்கிற நேதாஜியோட அஸ்தின்னு சொல்லப்படுற அந்த அஸ்தியை DNA சோதனைக்கு உட்படுத்த சொல்லியும் இன்னும் அது செய்யப்படாததுன்னு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு சிலர் நேதாஜி ரஷ்யால வாழ்ந்து வந்தாருனும், ஒரு சிலர் அவர் சிறையிலேயே இருந்தாருனும், ஒரு சிலர் நேதாஜி தான் அயோத்தியில கும்னாமி பாபாவா தன்னோட அடையாளத்தை மறைச்சு ஒரு துறவியா வாழ்ந்துட்டு வந்தாருன்னு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம இந்திய மக்கள் சுவாசிக்கிற சுதந்திர காத்தோட நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட வீரமும் கலந்திருக்கு அப்படிங்கிறதுலையும், ஒவ்வொரு இந்திய குடிமகன் மனசுலையும் மரணமே இல்லாம அவர் என்னைக்குமே வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாருங்கிறதுலையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை நான் மீட் பண்றேன். வணக்கம்.